காவேரியோட மனசில் கம்ப்ளீட்டாக விஜய் தான் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை விஜய் மட்டும் தான் புரிஞ்சுக்காமல் இருக்கார். இன்னொரு பக்கம் விஜயோட மனசில் காவேரி தான் இருக்காங்கங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் அதை சுத்தமாக தாத்தா புரிஞ்சிட்ட அளவு கூட காவேரி புரிஞ்சிக்கல. ரெண்டு பேருக்குமே ஆனால் என்ன, காதல் இருக்குன்னு நினச்சோம், ஆனால் காதல் இல்லை போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த பக்கம் நிவினும் யமுனாவும் கலக்கி விட்ட குட்டகம். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதாச்சும் விஷயங்களை செஞ்சு கடைசியில் இவங்க அவங்க மேலே கோவப்பட்டு அவங்க இவங்க மேலே கோவப்பட்டு இதில் வேறு நான் நல்லவனாக இருக்கேன் என் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் தேவையில்லாமல் போய் நிவின் கிட்ட அதை உண்மையை சொல்லி இது கான்ட்ராக்ட் மேரேஜ் சொன்னதுனால என்றைக்கு வேணாலும் நிவினை நம்ப முடியாது. இதை எப்படி யமுனா கிட்ட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தையை சொல்லி மொத்தமாக அந்த பொண்ணை ஒரு தற்கொலை முயற்சி அளவு கொண்டு நிறுத்தினாரோ, அதுவும் பரீட்சைக்கு முந்தின நாள். அதே மாதிரி காவேரிட்ட வேறு சொல்லிட்டார் வேறல்ல, விஜய் தான் சொன்னாருன்ட்டு. அதே மாதிரி சீக்கிரமாகவே மற்றவங்க யார்கிட்டயா சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மற்றவங்கிறது யாராக இருக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ராகினியாக தான் இருக்கும். ராகினி திருப்பி அவ கூட என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேச, அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த விஜய் நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரு, கிளம்பா தம்பி உன் வேலையை பார்த்து போப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட போகிறாருல நிவினை. அந்த கோபம் இதில் வேறு காவேரி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காதல் இருக்குமோ, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்களோ. நம்ம திருப்பி வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு முன்னாடி என்ன நினச்சாரு, முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கும் போது எங்கே இருந்தாலும் வாழ்க மோடில் இருந்தார். ஆனால் எப்போ விஜய் இன்னொரு முரட்ட தைரியத்தை ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரோ, இது கான்ட்ராக்ட்னு சொன்னாரோ, அப்போ திருப்பி ஒரு மனத்தை ஒரு ஆசை எட்டி பார்த்துச்சு, நம்ம திருப்பி நம்மளுடைய முன்னாள் காதலியோட சேர்ந்துருவோன்ட்டு. இப்போ அது திருப்பி இல்லைன்னு சொல்லி ஆகும் பொழுது அவருக்கு அந்த கோபம் கடுப்பு வேதனை எல்லாம் சேர்ந்து அந்த கோபத்தில் ராகினிட்ட அவனுங்க கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் எப்போ வேணால் நின்றுடுன்னு மட்டும் சொன்னால் போதும். இதையே ராகினி ஒரு பெரிய வேலையாக செஞ்சு ராகினி இந்த பக்கம் வெண்ணிலாவையும் கண்டுபிடிச்சி கூட்டு இது கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறத பாட்டிக்கும் சொல்லி இதை வச்சே அவங்க எல்லாரும் சேர்ந்து அன்பு இன்பெல்லாம் எல்லாரும் உள்ளார கான்ட்ராக்டுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கா, காசுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கா, வெக்கமா இல்லையான்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்துற மாதிரி காவேரி நடக்கிற சம்பவங்களும், அந்த சமயத்தில் காவேரிக்கே நம்ம மேலே அன்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி காவேரி எதையாவது சண்டை போட்டு வைக்க, அதனால் இவர் ஏதோ முடிவு பண்ணிவிட்டு இவரும் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் தற்காலிகமாக இருக்குது. உடனடியாக வீக்காக பிரிக்கிறீங்களா, ஏன் இப்படி அபசோனமாக பேசுகிறீங்க அப்படின்னா கதையை கொண்டு போகணுன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்றதை விட பிரித்து திருப்பி சேர்ப்பாங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. அப்போ இவங்க பிரிஞ்சு போக வெண்ணிலா இருந்தாலும் கூட வெண்ணிலா மேலே தனக்கு காதல் கிடையாது அப்படிங்கிறத இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு, அதெல்லாம் பழைய கதை அப்படிங்கிறத விஜய் உணர்கிற ஒரு தருணம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி எவ்வளோ தான் நம்ம இனிமேல் தனியாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வேறு, யாருமே வேணான்னு இருக்கிறது வேறான்னு இருக்குல்ல. அந்த மாதிரி கடைசியில் நமக்கு விஜயுடைய அந்த அருகாமை எப்படி யமுனாவுக்கு கூட நிவின் இருந்தால் பாதுகாப்பாக தோணுச்சோ, அந்த மாதிரி எனக்கு விஜய் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு காவேரிக்கு உணர போகிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி காதலை வெளிப்படுத்திக்க போகிறாங்கன்னு கதை போதா, இல்லை இதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் மனசுலேருந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிப்பாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.